தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆதரவே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகம் அன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 56வது இறைவார்த்தை. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வோடு திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து அருள்சாதனங்களின் மையமாக விளங்குவது நற்கருணை. அனைத்து அருள்சாதனங்களின் ஊற்றும் உச்சவுமாக இருக்கின்ற இந்த நற்கருணையின் ஆற்றலை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடல் பெருவிழா என்பது நாம் எதை நம்புகிறோம் என்பதையும், திருப்பலியில் எவ்வளவு பக்தியுடன் பங்கேற்று நற்கருணையை பெறுகிறோம் என்பதையும் சற்று பின்வாங்கி சிந்திப்பதற்கான நமது வருடாந்திர அழைப்பாகும். நமது வழிபாடும் விசுவாசமும் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு இந்த நினைவூட்டல் நமக்கு தேவையாயிருக்கிறது. இயேசுவின் அசைக்க முடியாத தெளிவை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மானிட மகனின் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் வாழ்வு இல்லை. அவர் சொல்வதை நம்புங்கள். நற்கருணை ஒரு அடையாளம் அல்ல, அது பூமியில் உள்ள மாபெரும் தெய்வீக மறைபொருள். நற்கருணையில் நாம் கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு அவரை உட்கொள்ளுகிறோம். அதன் மூலம் நாம் உண்பதைப் போலவே, அதாவது கிறிஸ்துவின் மறைபொருள் உடலாக நாமும் மாறுகிறோம். 1264ஆம் ஆண்டில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட கிறிஸ்துவின் திருவுடல் பெருவிழாவிற்காக திருத்தந்தை 4ஆம் அர்பனின் வேண்டுகோளுக்கு இணங்க புனித தாமஸ் அக்வினாஸ் எழுதிய பாங்கே லிங்குவா என்ற திருப்பாடலின் தொடக்க வரிகளை ஜெபித்து இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். அதன் பொருள், ஓ நாவே பிரகடனப்படுத்து என்பதாகும். வணக்கத்துடன் வீழ்ந்து, இதோ புனித நற்கருணை நாம் போற்றுகிறோம். இதோ தொன்மையான சடங்குகள் நீங்கி அருளின் புதிய சடங்குகள் மேலோங்குகின்றன. பலவீனமான புலன்கள் தோற்கும் இடத்தில் நம்பிக்கை அனைத்தும் குறைகளையும் ஈடு செய்கிறது. நித்திய தந்தைக்கும் உன்னதத்தில் ஆளுகை செய்யும் குமாரனுக்கும் ஒருவரிடமிருந்தும் நித்தியமாக புறப்பட்டு வரும் தூய ஆவியானவருக்கும் இரட்சிப்பும் கனமும் ஆசீர்வாதமும் வல்லமையும் முடிவில்லாத மகத்துவம் உண்டாகுக. ஆமேன் என்பதுதான் இந்த ஜெபம். நீங்கள் நற்கருணை நம்புகிறீர்களா? அது உண்மையிலேயே கடவுளின் மகனின் உடலும் இரத்தமும், அவருடைய உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் என்று நம்புகிறீர்களா? நம்மில் பலர் இந்த போதனையை சிறு வயதிலிருந்தே சற்று ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் காணும் அந்த மர்மத்தின் ஆழத்தை ஒரு சிலரே ஊடுருவி பார்க்கிறார்கள். புனித ஜான் மரிய வியானி நற்கருணை பற்றி அழகாக பேசுகிறார். இந்த அருள்கொடையின் மீது தனக்கிருந்த ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்தினார். நாம் திருப்பலியை உண்மையாக புரிந்து கொண்டால் ஆனந்தத்தில் செத்து விடுவோம்.
மேலும் நற்கருணை விட மேலானது எதுவும் இந்த உலகத்தில் கடவுள் தன்னுடைய பிரதிபலிப்பாக கொடுக்கவில்லை. கடவுளிடம் இதைவிட விலைமதிப்பற்ற ஒன்று இருந்திருந்தால் அதை அவர் நமக்கு கொடுத்திருப்பார். அவர் மேலும் இவ்வாறு கூறுகிறார், அது எவ்வளவு ஆழமானது! புனிதப்படுத்தலுக்கு பிறகு நல்ல கடவுள் பரலோகத்தில் இருப்பது போலவே இந்த நற்கருணையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புனிதர்கள் கொண்டிருந்த ஆழ்ந்த விசுவாசத்துடன் அல்லாமல் ஒரு வழக்கத்தின் காரணமாக திருப்பலி அணுகுவது எவ்வளவு அபத்தமானது! ஆனால் அதுவே நமது இலக்காக மாறுகிற போது நம்முடைய ஆன்மா எவ்வளவு இழிநிலை அடைகிறது என்பதை உணர்ந்து மனம் திருந்தி நற்கருணை ஆண்டவர் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஆண்டவர் இயேசுவிடத்திலும் அவரிடம் புறப்பட்டு வந்த நற்கருணையை பற்றிய புரிதல்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இதய கண்கள் திறக்க தூய ஆவியானவர் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. படைகளின் ஆண்டவரே, வெற்றியின் வேந்தனே, எங்கள் மகிழ்ச்சிக்கு ஆதாரமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பகைவரின் சூழ்ச்சியை அழித்து எங்கள் வாழ்வில் அமைதி நிலைநாட்டிய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகிறோம். உமது வாக்கு தத்தத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்வை வெற்றிகளால், மகிழ்ச்சிகளால், அமைதியால் நிரப்புகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். சுட்டெரிக்கும் பாலைவனத்தின் வெப்பத்தின் வெறுமையில் நம்பிக்கையின் துளிகள் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் உமது வார்த்தையை நம்பி பயணம் செய்த இஸ்ராயேல் மக்களைப் போல ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் இழப்புகளுக்கு அஞ்சாமல் உமது வாக்குத்தத்தத்தையும் நீர் பாலைவனத்திலே கொடுத்து அவர்களை திடப்படுத்திய மன்னாவின் ஆற்றலால் அவர்கள் நடந்து தெம்பு பெற்றதைப் போல இந்த உலகத்திலே இந்த துன்பமான பாலைவனத்தை கடந்து செல்வதற்கு உமது உயிருள்ள உடனிருப்பை தியானித்து அதனை எங்கள் வாழ்விலே அனுபவித்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, உமது தெய்வீக இரக்கத்தினாலும் கருணையினாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த மாபெரும் அருள் கொடைகளை நாங்கள் மகிழ்வோடு ஏற்று அதனை சுவைத்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். நற்கருணை உட்கொண்ட அனைத்து மக்களுக்கும் உடல் உள்ள ஆன்மீக சுகம் கிடைப்பதைப் போல இந்த நாளிலே உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது உயிருள்ள உடனிருப்பின் நற்கருணையின் பிரசன்னத்தினால் அவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு இந்த நாளை நாங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். நோயாளர்கள் இன்று பூரண சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. நம்பிக்கையினால் அவருடைய வாழ்வு திடம்பெறவும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் அவர்கள் அருள்வளம் பெற்றுக்கொள்ளவும் இந்த வாரம் முழுவதுமாக உமது அருள் கொடைகள் அவர்கள் மீது பொழியப்படவும் உமது நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற அன்பு தகப்பனே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.